குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிஒன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாபிக் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எந்த டாபிக் ஒரு group இருக்கு. இந்த மாதிரி மதர் பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்கடா, நீயும் பேசு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன topic எடுக்கிறதுனே தெரியல. நான் போய் மதர் சரண்டர் புக்கு ஃபுல்லா இருக்கு. ஆனா வந்து எனக்கு எந்த டாபிக் எடுக்கணும்னு தெரியல. நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். எனக்கு மதரே வந்து த ரோல் ஆஃப் டீச்சர் ஆன்டி மூலியமா எனக்கு வந்து அதை எடுத்து கொடுத்தாங்க. இந்த டாபிக்ல வந்து மதர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு டீச்சரோட பங்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அத வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிபேட் மாதிரி மூலியமா ஒரு ஸ்டோரியில ஷேர் பண்றாங்க. ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்காங்க, எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு டிபேட் மூலியமா நம்மளுக்கு வந்து மதரும் அரவிந்தரும் ஒரு டிபேட் மூலியமா ஷேர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டிபேட்ல எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு கிராஜுவேஷன்ல வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் வந்து அவங்களோட குழந்தை வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு இன்ஜினியர் வந்து அவங்களோட குழந்தை ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிசினஸ் மேன் வந்து அவங்களோட குழந்தை வந்து சிஇஓ ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா டீச்சருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 3 பேர்ல அவன் ஒரு ஆளாதான் தான் குழந்தை ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு டீச்சரோட குழந்தை டீச்சர் ஆகணும்னு ஒரு டீச்சரே வந்து நினைக்கிறது இல்ல. அதான் வந்து சேடு. ஆனா அது வந்து என்னது அதான் ட்ரூத் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. இந்த ஸ்பீச் வந்து பிரின்சிபல் வந்து பேசுறாரு அந்த ஸ்டேஜ்ல. பேசி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே இறங்கி ஆஃப்டர் த கிராஜுவேஷன் செரமனி அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள்ல வந்து நிறைய கெஸ்டஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை பத்தி சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ரலா. அப்ப அந்த கான்வர்சேஷன்ல ஒரு சிஇஓ உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சிஇஓ என்ன பண்றாங்க, சிஇஓ டிஸ்கஸ் டு எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் வித் எஜுகேஷன். அவர் வந்து என்ன பண்றாரு, எஜுகேஷன்ஸ்ல இருக்க ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாபிக்ல வந்து அவர் ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட்ஸ் எ கிட் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் சம் ஒன் ஹூ டிசைடட் ஹிஸ் பெஸ்ட் ஆப்ஷன் இன் லைஃப் வாஸ் டு பிகம் அ டீச்சர். அதாவது ஒரு குழந்தை வந்து அதோட கோலை வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணா அது வந்து என்ன கத்துக்க போகுது அதுல இருந்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து எடுத்து வைக்கிறாரு. அதை வந்து யார்கிட்ட எடுத்து வைக்கிறாருன்னா, அந்த டிஸ்கஷன்லயே ஒரு டீச்சர் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னொரு கெஸ்ட் வந்து டீச்சர் போல அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அந்த டீச்சர்கிட்ட இந்த பாயிண்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து கேக்குறாரு. சொல்லுங்க, பி ஹானஸ்ட், வாட் டு யூ மேக், என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த டீச்சர் வந்து சொல்றாங்க, நீங்க உண்மையிலே தெரிஞ்சுக்கணுமா, யூ வாண்ட் டு நோ வாட் ஐ மேக் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, ஐ மேக் கிட்ஸ் ஒர்க் ஹார்டர் தென் தே எவர் த்ரோ தே குட். அவங்கள நான் ஒர்க் ஹார்ட் பண்ண வைக்கிறேன். அவங்கள வந்து எவ்வளோ தூரம் அவங்களால அவங்களோட அச்சீவ் பண்ண முடியுமோ, எப்போ வரைக்கும் அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குமோ அது அளவுக்கு நான் அவங்கள வந்து ஹார்டா ஒர்க் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட்னால அவங்களோட குழந்தைய வந்து ஒரு 5 நிமிஷம் கூட போன் இல்லாம அவங்களால இருக்க வைக்க முடியல. ஆனா நான் வந்து கிளாஸ்ல வந்து 40 நிமிஷம் ஒரு குழந்தைங்கள வந்து கான்சென்ட்ரேஷனா என் பக்கமா திருப்பி, போன் இல்லாம எதுவும் இல்லாம அவங்க மைண்டை நான் ரீட் பண்ணி என் பக்கமா திருப்பி அவங்கள நான் அமைதியா 40 மினிட்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி என்னால வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஐ மேக் கிட்ஸ் ஒண்டர், ஐ மேக் தெம் கொஷின். அவங்கள வந்து நான் வந்து பெரிய ஆள் ஆக்குறேன். அவங்கள வந்து நான் கொஷின் கேட்க வைக்கிறேன். ஐ மேக் தெம் அப்பாலஜிஸ் அண்ட் மீன் இட். அவங்கள வந்து அப்பாலஜிஸ் பண்ண சாரி கேட்க வைக்கிறேன். அதை புரிஞ்சு அவங்கள சாரி கேட்க வைக்கிறேன். ஐ மேக் தெம் ஹாவ் அ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன். அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி புரிஞ்சு அவங்கள வாழ்க்கையில எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நான் நடக்க வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள ஒருத்த பர்சனையும் எவ்வளோ நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வைக்கணும் என்னங்கிறத, ஒரு இடத்துல எப்படி நான் நடந்துக்கணும், இவங்க கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஐ ஐ டீச் தெம் டு ஹவு டு ரீட், ஹவு டு ரைட் அண்ட் மேக் தெம் ரைட். அதே மாதிரி அவங்கள எப்படி ரைட் பண்ண வைக்கணும், ரீட் பண்ண வைக்கணும், எல்லாமே பண்ண வைக்கிறேன். அவங்கள எழுதவும் நான் வந்து வைக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபைனலா அவங்க கடைசியா என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, ஒரு பீப்புள் வந்து சொல்றாங்க, டீச்சர்ல வந்து என்ன சேலரி கிடைக்க போகுது, when the people try to judge me by what I make அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா,
அவங்களுக்கு வந்து அதை நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபைனலா கன்க்ளூஷன் வச்சுட்டு இந்த டீச்சர் வந்து அந்த சிஇஓ கிட்ட திருப்பி ஒரு ஒரு கேள்வியை கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஐ மேக் அ டிஃபரன்ஸ் இன் ஆல் யுவர் லிவ்ஸ் educating a kids and prepare them to become a CEO and doctor and engineer. What do you make, Mr. CEO அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க. நான் வந்து ஒரு கிட்ஸை எஜுகேட்டட் பண்ணி அவங்கள ஃபியூச்சர்ல ஒரு சிஇஓவாவோ டாக்டராவோ இன்ஜினியராவோ நான் ஆக்குறேன். உங்களை சிஇஓ நீங்க சிஇஓவா இப்ப இருக்கீங்க, உங்களை ஆக்குனதுமே யாரு, ஒரு டீச்சர் தான் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் சிஇஓ அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷனை கன்க்ளூட் பண்றாங்க. இதுல வந்து நான் வந்து இந்த ஸ்டோரி இதோட முடியுது. இதுல வந்து நான் வந்து நிறைய விஷயம் வந்து ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் பாயிண்ட் சொன்னது என்னோட லைஃப் கூட வந்து நிறைய ரியாலிட்டி கூட ஒத்து போச்சு. நான்லாம் போன் எடுத்தேன்னா குறையாம 15 மினிட்ஸ் பார்ப்பேன். எங்க அம்மா போனை வைம்பாங்க. ஆனா வந்து என்னால வைக்க முடியல, அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி என்னால இருக்க முடியல. ஆனா அது கிளாஸ்க்குள்ள போனோம் அப்படின்னோம்னா அந்த 40 நிமிஷம் போன் இல்லாம எப்படி ஓடும்னே தெரியாது. அவ்வளவு கான்சென்ட்ரேஷனா அந்த டீச்சர் வந்தாங்கன்னா அவங்க லெசன் எடுப்பாங்க, எழுத வைப்பாங்க, இது டாபிக் கொடுப்பாங்க, கொஸ்டின்ஸ் எடுக்க வைப்பாங்க, எங்களை செமினார் எடுக்க வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய எப்படி போகும்னே தெரியல. அவங்க எப்படி எங்களை கொண்டு வராங்கங்கிறதே தெரியல. அது ஒரு பாயிண்ட் எனக்கு என்னோட லைஃப்ல நிறைய ஒத்து போச்சு. அதான் இன்னொரு பாயிண்ட், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து நான் கிட்ட ஒண்டராக்குறேன், அப்பாலஜிஸ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கறதும் சொல்றாங்க. இதுதான் கன்க்ளூஷன். இதுல வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன்ட்டிக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இத வந்து எனக்கு வந்து இந்த டாபிக்கை எடுத்து கொடுத்து இத படி அப்படின்னு சொன்னதுக்கு. இப்ப லாஸ்டா வந்து அரவிந்தரும் மதரும் வந்து உண்மையான டீச்சரோட பங்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஷார்ட் எஸ்ஏல வந்து சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். According to Sri Aurobindo and the mother, the true teacher is a helper and a guide. ஒரு டீச்சர்ங்கிறது, உண்மையான டீச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு உதவியாளராகவும் ஒரு வழிகாட்டியாவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு உதவியாளரும் வழிகாட்டியாவும் இருந்தா மட்டும் போதும். ஒரு டீச்சருங்கிறது ஒரு பணி ஆசிரியராக இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட அறிவையும் ஒரு தனிப்பட்ட மாணவர்களோட சுய கண்டுபிடிப்பையும் பாராட்டி அதோட வளர்ச்சியை எளிதாக்குவதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கல்வியோட எல்லை அப்படிங்கிறது வந்து அறிவை கத்துக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு தனி மனுஷனோட ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு எளிய வழியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப நான் வந்து இந்த பேசேஜ்ல இருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து, நம்மளுக்கு லெசன் கத்து கொடுத்து நம்ம எழுத வச்சு மார்க் வாங்க வைக்கிறது மட்டும் டீச்சர் கிடையாது. நம்மள ஒரு ஒரு வழியிலையும் இப்படி போ, இத படி, இத பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இத வந்து இப்படி பண்ணினா உனக்கு வந்து ஈஸியா இருக்கும், இத நீ இப்படி படிச்ச அப்படின்னா உனக்கு அடுத்த ஃபியூச்சர் கைட்ல ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு ஒரு வேலையும் கைட் பண்ற எல்லாருமே நம்மளுக்கு டீச்சர் தான் அப்படிங்கறத இந்த பேசேஜ்ல இருந்து கத்துக்கிட்டேன். தேங்க்யூ. எனக்கு புரிஞ்ச மீனிங்ல நான் சொன்னேன். எதுவும் தப்பு இருந்தா சாரி. தேங்க்யூ.